ரியல்மி மொபைல்ல எப்படி வந்து செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க சர்ச் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ரீசெட் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதுல வந்து ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல நீங்க வந்து லாக் ஸ்கிரீன் பாஸ்வேர்டு வந்து போட்டுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட செட்டிங்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் பாத்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகாது. ஸோ அதனால அதை நினைச்சு நீங்க எதுவும் பயப்பட தேவை கிடையாது. இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மொபைல் போன் நீங்க புதுசா வந்து வாங்கி இருக்கிறப்ப என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட போன்ல டிஃபால்ட்டா வந்து இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து சுவிட்ச் ஆயிடும். நம்ம வந்து போன் யூஸ் பண்ண நிறைய செட்டிங்ஸ் வந்து மாத்திருப்போம், எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிருப்போம். பட் இந்த மாதிரி செட்டிங்ஸை நம்ம வந்து ரீசெட் பண்றப்ப அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல எப்படி டிஃபால்ட்டா இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரீசெட் ஆல் செட்டிங்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ரியல்மி மொபைல்ல எப்படி வந்து ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் வந்து பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.